Good morning everyone. We got to learn about 5th standard computer class. Shall we start the online class, ma'am? Today we are going to see third lesson. Today we are going to see third lesson. What is the name of the third lesson, ma'am? Organizing information using lists and tables. Organizing information using lists and tables. So third lesson we will see. So first concept, list. So first concept, list, ma. Let's see list. Okay, what are the main highlights of list? What are the main highlights of list? Organize information systematically. Organize information systematically. Highlight important points. Highlight important points. Enhance readability and grab readers' attention. Enhance readability and grab readers' attention. Remember instructions and announcements. Remember instructions and announcements. Find the information that we need faster. Find the information that we need faster. Know the order in which tasks need to be done. Know the order in which tasks need to be done. So, what is meant by list? What is the main usage of list? List na namakku enna theriyum modalla appadana. So ipo nama example, ipo nama school la vandu or sports day conduct pandrom, adha vandu tani events ah irukum appadana. Ipo running event irukku appadina running race vechirukom, adula number of students ethana per participate பண்றாங்க. இத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு லிஸ்ட் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். So லிஸ்ட் வந்து நமக்கு எந்த விதத்துல ஹெல்ப் ஆகுது அப்படினா, organize information systematically. So help us to இப்போ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை வந்து குயிக்காக பார்க்கலாம். அதாவது ஹைலைட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிலி ரிமெம்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது ஒரு லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். தட் இஸ் த மெயின் யூசேஜ் ஆஃப் லிஸ்ட். ஓகே, ஸோ என்ஹான்ஸ் ரீடபிலிட்டி அண்ட் கிராப் ரீடர்ஸ் அட்டென்ஷன். Remember instructions and announcements. Find the information that we need faster. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். Know the order in which tasks need to be done. ஸோ இதை நம்ம எப்படி ஒரு லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஸ்டார்ட்ல பாருங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007 இருக்காமா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து இதில் ஃபாண்ட், அப்புறம் ஃபாண்ட் சைஸ்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து டீஃபால்ட்டாக பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் பாருங்க. இப்போ மெயின் யூசேஜ் வந்து லிஸ்ட் நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு ரன்னிங் காம்படிஷன் இருக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கு, அது நம்ம ஹெட்டிங் போட்டுக்கலாம். பாருங்க, ரன்னிங் ரேஸ்லேயே நம்ம போடுறோமா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதனால நான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆதித்யா, செகண்ட் ஒன் அர்ஷிதா, தேர்ட் ஒன் Fatima. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவானி. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் தேஜாஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மா. நெக்ஸ்ட் பிரியா. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்படி நம்ம கொடுக்குறோம். இப்படி நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு லிஸ்ட்டு. இது இப்போ நம்ம வந்து என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரன்னிங் ரேஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அது கீழே வந்து என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் டைப் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். ஓகேவா, ஜஸ்ட் நான் டைப் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. So இது பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க, இன்செட்டிங் புல்லட்ஸ் நம்பர்ஸ்
inserting bullets or numbers. So இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாமா, ஒரு புல்லெட்ஸ் இன்சர்ட் பண்றது, நம்பர்ஸ் இன்சர்ட் பண்றது, இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது கூடுதலா நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்க MS Word யூசர்ஸ்ல இன்சர்ட்டிங் புல்லெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ்ல. ஸோ இதுலயே நம்மளுக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. ஸோ எது வேணுமோ வாட் எவர் டிசைன் யூ வாண்ட் கிளிக் திஸ் சைட். இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். இதுல வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா புல்லெட்ல இத்தனை டிசைன்ஸ் இருக்கு. புல்லெட் வந்து டாட் மாதிரி இருக்கு, சர்க்கிள், அப்புறம் ஸ்கொயர், அப்புறம் இங்க ஒரு சிம்பிள், இப்படி ஒரு சிம்பிள், டிக் மார்க் சிம்பிள், ஆரோ மார்க் சிம்பிள், இதுல வந்து புல்லெட்ஸ்ல இருக்கு. நம்பரிங்ல பாத்தீங்கன்னா 1 2 3 அந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். நான் MS Office வேர்ட்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் புல்லெட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ் என்னன்னு கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். லெட்ஸ் see. Bullets and numbering option not only provides bullets numbers but also ensures that each item in the list comes exactly below the previous one. Exactly below the previous one. பாருங்கம்மா. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி புல்லெட்ஸ் அண்ட் நம்பரிங் எடுக்க போறோம். எடுத்துட்டு இதுல வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஸோ செலக்ட் நம்பரிங் ஸ்டைல் ஃப்ரம் த above menu. செலக்ட் நம்பரிங் டைப்னாலும் நம்ம எடுத்துக்கலாம், புல்லெட் டைப்னாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லிஸ்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து நம்பர்ஸோ புல்லெட்ஸோ இன்சர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் see. இன்சர்ட்ல போயிட்டு சாரி ஹோம்லயே உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல பாருங்க புல்லெட் டாட்டா இருக்கா, இது பக்கத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிஸ் காமிச்சேன்ல நம்பர் ஆஃப் வெரைட்டி ஆஃப் புல்லெட் ஸ்டைல்ஸ் நிறைய இருக்குன்னு. ஸோ அதான் இந்த இதுதான் அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது டாட், சர்க்கிள், ஸ்கொயர், இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ அதை கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துருதாமா. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே, எனக்கு இந்த சிம்பிள் வேண்டாம், எனக்கு வந்து இந்த ஆரோ மார்க் சிம்பிள் வேணா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆரோ மார்க் வரும். ஓகேவா? எந்த சிம்பிள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா டிக் மார்க். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் எது வேணும், இந்த மாதிரி டாட் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி விரும்புறீங்களோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவாமா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் ரெடி பண்றோம். அந்த லிஸ்ட்டுக்கு வந்து புல்லெட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், புல்லெட்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்றோம். ஓகேவா? புல்லெட்ஸுக்கு நம்மளுக்கு கோ டு ஹோம் மெனுலேயே இருக்கும். உங்களுக்கு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய உங்களுக்கு நம்பர் ஆஃப் வெரைட்டி ஆஃப் புல்லெட் ஸ்டைல் இருக்கும். வாட் எவர் புல்லெட் யூ வாண்ட் டு கிளிக், இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வரும். பக்கத்துல வச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா புல்லெட் ஸ்டைல் மாறும். பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தெரியுதாமா? மாறுதா? இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறுது தெரியும். நெக்ஸ்ட், சோ இது வந்து புல்லெட் ஸ்டைல். இதே மாதிரி பக்கத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க, 1 2 3 ஃபார்மேட் நம்பரிங் இருக்கு. இப்ப பக்கத்துல வச்சீங்கனாலே அந்த இன்ஃபோ உங்களுக்கு தெரியும். நம்பரிங் ஸ்டார்ட் நம்பர் லிஸ்ட் இந்த மாதிரி வரும். டிஃபரெண்ட் நம்பரிங் ஃபார்மேட்ஸ் இருக்கும். பாருங்க, கிளிக் த ஆரோ டு சூஸ் டிஃபரெண்ட் நம்பரிங் ஃபார்மேட்ஸ். ஸோ இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஃபார்மேட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த 1 2 3 தான் வேணும் அப்படின்னா 1 கிளிக் பண்றேன். அப்போ இந்த நேம் பக்கத்துல எனக்கு 1 வருதா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி 2 வருதா? ஸோ நம்ம வந்து நம்பர் ஃபார்மேட்ல 1 அப்படி செலக்ட் பண்ணா அடுத்தடுத்து உங்களுக்கு நம்பர் 2 3 4 அந்த மாதிரி வரும். ஓகேவா? இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்து கொடுப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் இருந்து கொடுத்தா உங்களுக்கு வந்துடும். பாருங்க, இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆர்டர்ல கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா 1 2 3 ஃபார்மேட்ல கொடுத்தீங்கன்னா 1 2 3 ஃபார்மேட்ல வரும். ஸோ ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆர்டர்ல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டர்ல கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 2 3 கொடுத்துருக்கேன். 1 2 3 ஃபார்மேட் வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அதே ஆரோல கிளிக் பண்ணிட்டு எனக்கு இல்ல ஸ்மால் ஏபிசி தான் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இல்லை எனக்கு ரோமன்ல இந்த மாதிரி இதுல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். Are you understand, ma?
ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம புல்லட் சைஸ் கொடுத்துக்கலாம். புல்லட்டிங்லேயே நிறைய உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கும், அது எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு நம்பர் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய நம்பர் ஃபார்மேட்ஸ் இருக்கும், எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா? யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? புரியுதா? இல்லை புரியுதா? ஓகே, 1 2 3 கொடுத்தா இந்த மாதிரி நம்பர் ஃபார்மேட் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா உங்களால்? இது வந்து நம்ம லிஸ்ட் ரெடி பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் சப்லிஸ்ட். சப்லிஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். To elaborate point in list, sublist are used. To elaborate point in list, sublist are used. You can have any number of sublists, but more than 3 or 4 sublists is not advisable as they reduce clarity. நான் உங்களுக்கு டீடைலா சொல்லுதமா சப்லிஸ்ட்னா என்னன்னா, creating sublist. First sublist எப்படி ரெடி பண்றாங்கன்னு பாருங்க. Enter main items of the list. Enter main items of the list. Click the tab key to create sublist for the main items. Click the tab key to create sublist for the main items. Decrease intent and increase intent can be used to vary the level of the list. Okay, இதோட expansion மிஸ் சொல்றேன் பாருங்க. So sublist நம்ம ரெடி பண்ண போறோம். sublist எப்படி ரெடி பண்றோம்னு பாருங்க. நன் கொடுத்துருக்கேன். ஓகேவாம்மா? இப்போ வந்து அதே ஒரு நேம் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம், நன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நேம் லிஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம புதுசாகவே ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பாருங்க, ஸோ உனக்கு ரெடி பண்றேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும், டீம் வைஸ் பிரிச்சிருப்பாங்க அப்படிதானே. ஒரு 4 டீமா பிரிச்சிருப்பாங்க, 4 டீமா நம்மளுக்கு பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன டீம்லாம் பிரிச்சிருப்பாங்க, ப்ளூ இருக்கும், ரெட்டு, கிரீன், ஆரஞ்சு இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க அப்படிதானே. ஃபர்ஸ்ட் ப்ளூ டீம். ப்ளூ டீமுக்கு ஒரு 2 நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆதித்யா. அடுத்தது ஹர்ஷிதா. ஓகே, ப்ளூ டீம் கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு ரெட் டீமுக்கு அடுத்து என்ன கொடுக்கலாம், ரெட் டீமுக்கு அடுத்தது சிவானி. அடுத்தது ஹேமா. அடுத்து ப்ளூ டீம் முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன கொடுக்கலாம், ப்ளூ, ரெட்டு, நெக்ஸ்ட் கிரீன் டீம் கொடுக்கலாம். ஓகேவா? கிரீன் டீமுக்கு யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஜென்சிகா, ராகவா, இந்த மாதிரி ஒரு 2 பேர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி டீம் வைஸா நம்ம செலக்ட் பண்ணுவோம்லாமா. இந்த மாதிரி டீம் வைஸா செலக்ட் பண்ணிட்டு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா டீம் ப்ளூ டீம்ல யாரெல்லாம் இருக்காங்க, ஆதித்யா, ஹர்ஷிதா, இந்த 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சப்லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்றோம். ஸோ இதை ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிட்டு பாருங்க, இந்த புல்லட் பக்கத்துல நம்பர் இருக்கு, நம்பர் பக்கத்துல பாருங்க சப்லிஸ்ட். இதுதான் உங்களுக்கு என்னதுன்னா மல்டி லெவல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்லிஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா நீங்க கொடுத்துக்கலாம். என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் புல்லட் ஃபார்மேட்லயே இருக்கு. புல்லட் ஃபார்மேட்ல கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க. பாருங்க, டீமுக்குலாம் வந்து ஒரு ஒரு புல்லட் வருது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கெல்லாம் அடுத்த ஒரு ஸ்டைல்ல புல்லட் ஸ்டைல் வருதாமா. ஓகே, இதே மாதிரி நான் என்ன பண்றேன், இந்த இருக்கு இல்லையா 1 1A இந்த மாதிரி இருக்கு. இதை கொடுத்தா என்ன வருது பாருங்க. டீம்லாம் வந்து ப்ளூ, ரெட், கிரீன். அது கீழே உள்ள நம்பர்ஸ்லாம் வந்து AB இந்த மாதிரி வருதா. அடுத்து பாருங்க 1 1.1. ஸோ நீங்க எல்லாமே இதுல வந்து இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன வருது அப்படிங்கிறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவாமா? ஓகேம்மா. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐ கோ டு செலக்ட் ஃபுல்லி செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து இப்போ நீங்க ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறீங்க, படிப்பு ஏதாவது சப்ஜெக்ட் ஓரியன்டா நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சாப்டர் ஹெட்டிங் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது தேவையில்லை. ஸோ இது மட்டும் நான் போட்டுக்கிறேன். பாருங்க,
டீமுக்கு ஏபிசி இந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நேமுக்கு 1 2 இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ சப்லிஸ்ட் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு சப்லிஸ்ட். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சப்லிஸ்ட் கீழே வியூ ஆகும். இது வந்து மல்டி லெவல் சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இந்த செட்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டுமா சப்லிஸ்ட் எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, என்டர் மெயின் ஐட்டம்ஸ் ஆஃப் த லிஸ்ட், click the tab key to create sublist for the main items. So enter main items of the list அப்படின்னா என்ன டீம் வைஸ் நம்ம ரெடி பண்ணுறோமா, அதான் enter main items நம்ம சொல்கிறோம். click the tab key to create sublist for the main items. ஒவ்வொரு மெயின் ஐட்டம்ஸ்க்கும் ஒரு சப்லிஸ்ட் ரெடி பண்ணுறோம். சப்லிஸ்ட்னா என்னது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்க நேம் நம்ம வந்து என்டர் பண்ணுறோமா, அது வந்து சப்லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணுறோம். Decrease intent and increase intent can be used to vary the level of the list. பாருங்க, so level of the list நான் என்ன பண்றேன், டோட்டலா செலக்ட் பண்ணிட்டு அதுல font face மாத்திக்கலாம். so number of size வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். so next color change பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பேஸ்ல வச்சிருக்கீங்கன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த இதுல மாத்திக்கலாம். அதுல கலர் ஆல்சோ சேஞ்ச். ஓகேவாமா? இந்த மாதிரி மாத்திக்கலாம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் இன்டென்ட் சொன்னாங்க இல்லையா, டிக்ரீஸ் இன்டென்ட், இன்க்ரீஸ் இன்டென்ட். ஒன்றும் இல்லை, இன்டென்ட்னா இந்த இதுதான், அதாவது டிக்ரீஸ் இன்டென்ட் லெவல் ஆஃப் த பேராகிராஃப். அதாவது இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டீம் செலக்ட் பண்ணிட்டு இன்டென்ட் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க, எவ்வளோ தூரம் வந்து நம்ம உள்ள தள்ளி கொடுக்குறோம். இது வந்து டிக்ரீஸ், இது வந்து இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் இன்டென்ட் லெவல் ஆஃப் த பேராகிராஃப். ஒரு பேராகிராஃப் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம், இப்போ பேராகிராஃப் ஃபுல்லாக தள்ளி எழுதுறோம், அந்த மாதிரினா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு ஒரு டீம் வந்து கொஞ்சம் நல்லா போல்டாக தெரியணும் அப்படின்னா டு செலக்ட் the number of font face, font size வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக 28 நம்ம கொடுக்குறோம். அதில் இருக்கு. ஸோ நம்ம 36ல கொடுத்துக்கலாம். நம்பரை கலர் மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு டீம்லாம் வந்து இந்த கலரில் வந்துடும். ஓகேவாமா? டீம்லாம் இந்த மாதிரி வெறும் கலரில் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மாற்றிக்கலாம். கலர். ஸோ டீம் மட்டும் இந்த கலர் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவாமா? இதான் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. enter main items of the list. So main items ready பண்ணிருக்கோம். click the tab key to create sublist for the main list. main items oriented sublist ready பண்ணிருக்கோம். decrease intent and increase intent can be used to vary the level of the list. So இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து paragraph வந்து ஓரளவு டைப் பண்ணோம், paragraph டைப் பண்ணோம்னா அதுல வந்து ஓரளவு பாசிபிளா இருக்கும். ஜஸ்ட் நம்ம இதில் வந்து அந்த டீம் வைஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இதில் நம்ம யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் வந்து ஃபாண்ட் ஃபேஸ், ஃபாண்ட் சைஸ் மட்டும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவாமா? நெக்ஸ்ட் இன்சர்ட்டிங் ஏ பிக்சர் இன் ஏ டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்ல நம்ம எப்படி பிக்சரை இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் see. ஓகே, inserting a picture in a document. First point, place the cursor on the location where the picture has to be inserted. அதாவது பிக்சர் வந்து நீங்க எங்க இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுமா, கர்சரை வச்சுட்டு நம்ம கொடுக்கணும். பிளேஸ் த கர்சர்
on the location. Correct on the particular point la kudutittu that the picture has to be inserted. Click insert from the menu bar. மேல வந்து title bar மேல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும் title bar கீழ menu barல insertல நம்ம click பண்ணோம் அப்படினா உங்களுக்கு வந்து அந்த picture box வரும். நான் மிஸ் செஞ்சு காட்டுறேன். Select the option picture and then from file option. Select the directory has the picture files. Select the file that has the picture to be inserted. Click OK. பாருங்க மிஸ் எப்படி பண்றேன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ் என்டர் தட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகிடும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் பேஜ்ல கிளிக் பண்ணிட்டு இப்போ மிஸ் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் இன்சர்ட் இருக்காமா? இந்த டைட்டில் பார் கீழ இருக்கு பாருங்க மெனு பாக்ஸ். இந்த மெனு பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் இருக்கு, ரெண்டாவது இன்சர்ட் இருக்கா? அந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதுல வந்து பிக்சர் அப்படின்னு ஒரு இது இருக்கா? ஓகே, இந்த பிக்சர் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஏதாவது சிஸ்டம்ல வந்து நிறைய பிக்சர்ஸ் எது வச்சிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். இப்போ நான் வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்? இந்த இமேஜை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜ் எனக்கு ஓபன் ஆகும். ஓபன் ஆகுதாமா? இந்த பிக்சர் இன்சர்ட் ஆயிட்டாமா? ஸோ உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்க. ஓகேவா? ஓகேவா? பிக்சரை பார்க்க முடியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு பிக்சர் இந்த இடத்துல வேணும். அந்த லொகேஷன் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேனா? ஸோ இந்த இடத்துல வேணும்னா கர்சரை நான் இங்க பிக் பண்ணிட்டு அதே மாதிரி கோ டு இன்சர்ட், கிளிக் பிக்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கிளிக். ஆனால் இதுல இருந்து பிக்சர்ஸ் அப்படின்னு கொடுத்து இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி இன்னொரு பிக்சர் ஓப்பன் ஆகுது. சைஸ் பெருசா கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல மூவ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி பிக்சர்ஸ் எங்க வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்சர்ட் பண்ணிக்கலாம். We want to picture insert the document, to go insert menu and click picture. Click picture கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஆல் பிக்சர்ஸ் இருக்கா? நம்ம கொடுத்துட்டோம்னா வந்துடும். இது ஃபைல்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்ல கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகேவா? நம்ம வந்து டிஃபால்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வருது. சரியாமா? நெக்ஸ்ட் பாருங்க. Select the file that has the picture to be inserted. Click OK. So இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம், ஒரு வியூ மாதிரி பார்த்துக்கலாம். Inserting a picture in a document எப்படி இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா place the cursor on the location where the picture has to be inserted. Place the cursor on the location. செஞ்சு காட்டினா இல்லையா? இந்த இடத்துல இந்த லொகேஷன்ல வேணுமோ அதில் நீங்க வந்து வச்சுட்டு where the picture has to be inserted. Okay. Next click insert from the menu bar. Click insert from the menu bar. Click பண்ணியாச்சு. Next பாருங்க. Select the option picture and then from file option. So நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல்ல இருந்தாலும் ஓகே, இல்ல வெளியே இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த பிக்சர்ஸ்னாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். Select the directory has the picture files. Select the file that has the picture to be inserted. என்ன ஃபைல் நம்ம செலக்ட் பண்ணோமோ அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்சர்ட் கொடுத்தோம்னா இன்சர்ட் ஆயிரும். Then click OK. இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன்ல லிஸ்ட் அண்ட் டேபிள்ஸ் பார்த்தோம். ஸோ லிஸ்ட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோமா மிஸ்? ஸோ லிஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிதானா? லிஸ்ட் ரெடி பண்ணோம். ஃபர்ஸ்ட் சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் ரெடி பண்ணோம். லிஸ்டோட மெயின் ஹைலைட்ஸ் பார்த்தோமா? நெக்ஸ்ட் இன்சர்ட்டிங் அந்த லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு அதுல வந்து புல்லெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். நம்பர் ஆஃப் வெரைட்டி ஆஃப் புல்லெட்ஸ் டிசைன்ஸ் இருந்தது, நம்பர்ஸும் நிறைய வெரைட்டி இருந்தது. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அது சொன்னோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்லிஸ்ட் ரெடி பண்ணோம். சப்லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா மோர் தென் 3 or 4 சப்லிஸ்ட்டுக்கு மேல போயிடுச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஓரளவு 2. இப்போ நம்ம டீம் ரெடி பண்ணோம் இல்லையா, கிரீன் ப்ளூ ரெட் டீம் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் டீம் கொடுத்தோம் இல்லையா, இந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து புல்லெட் நம்பர் பக்கத்துலேயே சப் லிஸ்ட் இருக்கும், மல்டி லெவல் லிஸ்ட், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணுறது, ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணுறது, எப்படி ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணுறது அதையும் நம்ம பார்த்தோம். அதையும் மிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லைம்மா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் கான்செப்ட் வந்து I will continue next class. Okay,
டேபிள் கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மிஸ் கண்டினியூ பண்றேன். ஸோ லிஸ்ட் கான்செப்ட் மட்டும் இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ தேர்ட் லெசன்ல லிஸ்ட் கான்செப்ட் வந்து I have completed. So table concept will continue next class. So we will meet next class. Thank you.